Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லிங்கம் டயகிராம் அப்படி தான் பார்க்க போறோம். இந்த வரைபடம் இவர் என்ன வரைஞ்சிருந்தாரு, எப்படி இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கடைசி வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி, அதாவது உலோகவியலின் வெப்ப இயக்க ஆற்றல் வெப்ப இயக்கங்களை பற்றி பார்த்தோம். வெப்பம் எவ்வளோ தூரத்துக்கு டெம்பரேச்சர் மூலமாக பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வச்சுலாம் நம்ம பார்த்துருந்தோம். ரைட், ஓகே. இப்போ இந்த எல்லிங்கம் டயகிராம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃப். இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்க அப்படின்னா டெல்டா ஜியும், எக்ஸ் ஆக்சிஸில் கீழே பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வெப்பநிலையும் கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்து தான் இங்கே எல்லா டயக்ராமும் இருக்குது. ரைட், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் ஃப்ரம் எல்லிங்கம் டயக்ராம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் புக்கோ இல்லை பிடிஎஃபோ பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நான் எல்லா தமிழ்லையும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அப்சர்வேஷன் ஃப்ரம் எல்லிங்கம் டயக்ராம், எல்லிங்கம் படத்தில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன், மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை நம்ம எப்படி எடுக்கிறது? ஆக்சிஜன் இஸ் கன்சியூம் டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் ரிசல்ட் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் ரேண்டம்னஸ். hence delta s become negative and it makes the term delta s positive in the straight line equation. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நிறைய நேர்கோடாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நேர்கோடாக இருக்குது. இந்த நேர்கோட்டுக்கு காரணம் என்ன அப்படின்றத அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஆக்சிஜன் கேஸ் கன்சியூம் டியூரிங் த ஃபார்மேஷன், அதாவது உலோக ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறப்ப, அதாவது மெட்டல் ஆக்சைடு உருவாகிறப்ப ஆக்சிஜனை உள்ளெடுத்துக்கிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா டெல்டா எஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்? என்ட்ரோபி அப்படின்னு தெரியும். என்ட்ரோபினா என்னது? மூலக்கூறுகளின் ஒழுங்கற்ற நிலை, டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நெகட்டிவாக மாறுது. ஏன் அது நெகட்டிவாக மாறுது? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை டெம்பரேச்சர்லாம் பாருங்கள், இந்த பக்கம் இருக்க டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்குது? மைனஸில் இருக்குது. அப்போ டெல்டா எஸ் மைனஸில் போகிறனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டி டெல்டா எஸ். அப்போ இந்த மைனஸோட மைனஸ் நம்மளுக்கு மேலே ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பாருங்கள், டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு. அப்போ டெல்டா எஸ் மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வர மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக நடக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், ஒரு நேர்கோடு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே என்னது? நேர்கோடாக இருக்கும். நீங்கள் அப்போ கேட்கலாம், இந்த இங்கே பாருங்கள் சார், நேராக போய் இது ஒன்று வளைஞ்சிருக்கு, இந்த கோடு பார்த்தீங்கன்னா நேராக போய் இப்படி வளையுதே, அப்போ இது என்ன, இந்த இடத்துல இது வளைஞ்சிருக்கு, இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் என்ன அப்படின்னு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், there is a sudden change in the slope at particular temperature. ஸோ மெட்டல் ஆக்சைடு லைக் MgO and HgO. ஸோ இதுதான் அங்கே மாறி இருக்குது. இப்போ பாருங்கள் Mg இருக்கா, MgO இப்போ நேராக இங்கேருந்து இப்படி போகுதா, நேராக பார்த்தீங்க அப்படின்னா MgO இந்த இடத்துல இருந்து அது நேராக என்னது? மேலே மாறுது. ஸோ அப்போ இப்படி மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சடன் சேஞ்ச் இன் த ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ்னால் அதோட நிலையிலிருந்து அது மாறுபடுது. அதாவது அது உலோகம், அதாவது ஒரு திடப்பொருளாக இருந்துக்கலாம், அது திரவமாக மாறிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மெல்டிங் அண்ட் எவாப்ரேஷன், ஒன்று உருகியிருக்கலாம் அல்லது என்ன இருக்கலாம், ஆவியாக மாறியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த சடன் சேஞ்ச் இன் ஃபேஸ் இந்த லைனில் அந்த கோடில் ஏற்படுற மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த கிராஃப் ஆஃப் த ஃபார்மேஷன் கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ரைட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப் in delta S is positive as 2 mole of gas is formed by consumption of 1 mole of oxygen. This indicates carbon monoxide is more stable at higher temperature. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடுங்கிறது உலோகம் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பேசுகிறது பூரா மெட்டலை பற்றி. இந்த செகண்ட் பாயிண்ட் பேசுகிறது பூரா என்ன அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது ஒடுக்கம் பண்ணுற விஷயங்கள். நம்ம யாரை சேர்த்து இந்த ஆக்சிஜனை வெளியே இருக்கிறோமோ அவங்கள பற்றி. அது பாருங்கள், இந்த கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மேலேருந்து ரோஸ் கலர் லைன் கீழே வருதா, இந்த ரோஸ் கலர் லைன் தான் இந்த கார்பன் மோனாக்சைடு. இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ரொம்ப மோர் ஸ்டேபிளாக இருக்குது. அது நெகட்டிவாக இருக்கனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மெட்டல் ஆக்சைட்ஸில் பாசிட்டிவ் எடுக்க முடியுது. மெட்டல் ஆக்சைட்ஸில் என்னது, இது நெகட்டிவாக இருக்கனால நம்மளுக்கு டெல்டா எஸ் பாசிட்டிவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எல்லிங்கம் டயக்ராம்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, வெப்பநிலை கூட கூட டெல்டா ஜி வேல்யூ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பிகம் லெஸ் நெகட்டிவ். வெப்பநிலை கூட கூட டெல்டா ஜியோட மதிப்பு குறையுதான். இப்போ பாருங்கள் இங்கே 0 இருக்குது, இந்த பக்கம் என்னது அப்படியே 200 300 400 600ன்னு கூட்டிகிட்டே போகுது. அப்போ வெப்பநிலை கூட 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 என்ன பண்ணுது அப்படின்னா இது பாருங்கள் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு -1200 இருந்திருக்கு டெல்டா ஜி. ஆனால் இது முடியிறப்ப பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு இந்த MgO பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னது 600 மாறி இருக்குது. அப்போ டெல்டா ஜியோட மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. இங்கேருந்து அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்லோவாக இங்கே மேலே போகிறப்ப என்ன பண்ணுது, மேலே போகிறப்ப குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ரைட், திஸ் ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் மெட்டல் ஆக்சைடு பிகம் லெஸ் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர். அப்போ என்ன சொல்கிறாங்க, மெட்டல் ஆக்சைடு லெஸ் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் த டிகம்போஷன் பிகம் ஈஸியர். அப்போ என்ன சொல்கிறாங்க, வெப்பநிலை அதிகரிக்க
அப்போ இங்கிட்டு போக போக என்ன டெம்பரேச்சர் கூட கூட அதான் நம்ம என்ன பார்த்தோம், வறுக்கிறது, ரோஸ்டிங்கு, காற்றை கொடுத்து வறுக்கிறது, காற்றை கொடுக்காம வறுக்கிற மாதிரி அப்படி வறுக்கிறப்ப நம்ம ஹை டெம்பரேச்சர். அடுத்து நம்ம ஆக்சிஜன்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமான வெப்பநிலையை கொடுக்குறோம். அந்த வெப்பநிலை கொடுக்கறது மூலமாக என்ன பண்ண இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு ஈஸியாக நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இந்த எலிங்கம் டயக்ராம், இந்த எலிங்கம் வரைபடத்தினால நம்மளுக்கு கூடிய நன்மைகள், அதோட என்னென்ன நன்மைகள் இருக்குது, அப்ளிகேஷன் எது அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படிலாம் இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம அப்படிங்கிறதான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the reduction of the metal oxide of its metal can be considered as a competition between element used for reduction and the metal combined with oxygen. என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் காம்படிஷன், போட்டி நிலவுதான். யார் யாருக்கு நடுவில் போட்டி நிலவுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மெட்டல் ஆக்சைடு இருக்குது, அதோட இந்த கார்பன் சேரப்போகுது. இந்த கார்பனாக இருக்கட்டும், இந்த மெட்டல் எம்மாக இருக்கட்டும், உலோகமாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன போட்டி அப்படின்னா, இந்த ஆக்சிஜனை யார் வைத்துக்கொள்வது, யார் வச்சுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இவங்க அதிக பலசாலியாக மோர் ஸ்டேபிளாக இருந்தாங்க, இவங்க மோர் ஸ்டேபிளாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க கூட இருக்கும். இல்லை இந்த கார்பன் மோர் ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகுது, இது இந்த ஆக்சிஜன் கார்பனோட இருக்குது. அப்போ யார் ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். இந்த எலிங்கம் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பின்னாடி அதான் பார்க்க போகிறோம். இந்த கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டலுக்கு நடுவில் வருது. இங்கே வந்து காப்பர் இருக்குது, காப்பர், அடுத்து நிக்கல், எஃப்இ, ஜிங்க்கு, குரோமியம், மெக்னீஷியம், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் அப்படின்னு என்ன பண்ணுது, நிறைய மெட்டல்ஸ் நடுவில் இந்த கார்பன் மோனாக்சைடும் கார்பனும் குறுக்கிடுது. அப்போ இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படியான உலோகங்களை நம்ம பிரித்து எடுக்க முடியும் ஈஸியாக. இப்போ அதை பாருங்கள், எக்ஸாம்பிள் இந்த இரும்பு, இதுதான் நம்ம பின்னாடி இப்போ பார்த்துருப்போம், அடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும், அப்புறம் இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இந்த புள்ளி வரைக்கும், அதாவது எடுத்துக்காட்டுக்கு இந்த புள்ளி எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் இருக்குன்னா நேராக நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து என்னங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, இந்த ஒரு புள்ளி இருக்குது, இந்த புள்ளி அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக கீழே வந்தோம் அப்படின்னா இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிட்ட வருது. இது என்ன வருது, 750 கிட்ட வருது. இந்த 750லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இது டிகிரி செல்சியஸில் இருக்குது. டிகிரி செல்சியஸை நம்ம என்ன பண்ணணும், அப்போ 750 ப்ளஸ் ஒரு 273 போடணும். அப்போ என்ன கிட்டத்தட்ட இது அப்ராக்சிமேட்டாக 1000 கெல்வின் அப்படின்னு மாறப்போகுது. அதுதான் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க 1000 கெல்வின் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு 1000 கெல்வின் கிட்ட என்ன 1000 கெல்வின் வரைக்கும் காப்பர் என்ன அப்படின்னு, கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்குது, அயனை விட கார்பன் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பாசிட்டிவ், அதாவது அதோட வெப்பநிலை, அதோட டெல்டா ஜியோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கப்போ அதால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க வெரி ஹை டெம்பரேச்சர், அதிகமான வெப்பநிலை வேணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 1000 கெல்வின், இப்போ 1500 இந்த டெம்பரேச்சர் கிட்ட நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க டெம்பரேச்சர் பார்க்கலாம், 1400 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இந்த டெம்பரேச்சர் கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அயன் வந்து எப்படி இருக்குது, காப்பர் கீழே வந்துருச்சு, அயன் என்னது மேலே போயிடுச்சு. அப்போ இதால் இதை அடக்க முடியும். அப்போ காப்பர் வந்து கார்பன் என்ன பண்ண முடியும், இந்த எஃப்இவை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், இதுலேருந்து இது ரெடியூஸ் பண்ண முடியும். அதுதான் சொல்கிறாங்க, கீழே இருந்துச்சு அப்படின்னா அது மேலே இருக்க ஒரு எலமெண்ட்டாக இருக்கட்டும், மேலே இருக்க ஒரு உலோகத்தை அதால் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. ரைட், அதுதான் நம்ம இந்த எலிங்கம் டயக்ராமில் போட்டிருக்க இந்த தேர்ட் பாயிண்ட். அப்ளிகேஷன் அதான், இந்த காம்படிஷன் நடக்குது, இதில் யார் யாரை பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிங்கம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் Ag to Hg is an upper part of diagram. Decomposition temperature is 600 to 700 Kelvin. என்ன சார் இப்போ தான் இதுக்கு அதிகமான டெம்பரேச்சர் வேணும்னு சொன்னீங்க, இது என்ன வெறும் 600லேருந்து 700 டிகிரி டெம்பரேச்சர்லேயே மாறிடுது அப்படின்னு நீங்கள் போட்டிருக்காங்களே, அப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம நேராக மேலே திரும்பி படத்துக்கு போகலாம். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜி இருக்கா இல்லையா, ஏஜியும் அதுக்கப்புறம் ஹெச்ஜியும், அதாவது ஏஜின்றது சில்வர், ஹெச்ஜிங்கிறது மெர்க்குரி. இது ரெண்டுமே கொஞ்சோண்டு டெம்பரேச்சரில் சாதாரண வெப்பநிலை லைட்டாக கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணாலே என்ன பண்ணிடுறோம், அதோட ஆக்சிஜனோட சேர்ந்துருது, அதுலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுது, ஆக்சிஜன் பிரிஞ்சு போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரணமாக நம்ம வெறும் எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், எந்த ஒரு ஒடுக்கத்துக்கு தேவையான பொருள் இந்த கார்பன் மாதிரி எதுவும் சேர்க்காம அதுவாகவே என்ன பண்ணிடுமா ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும். அதுதான் நம்ம இந்த வினைகள் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ரிடக்ஷன். ஹெச்ஜிஎஸ் என்ன பண்ணுது, ஹெச்ஜி ப்ளஸ் ஓ, அதாவது இந்த மெர்க்குரி சாதாரண வெப்பநிலை, அதாவது கொஞ்சோண்டு வெப்பநிலையிலேயே அது என்ன பண்ணிடுது, அது ஆட்டோமேட்டிக்காக தனியாக மாறிடுது. அதை தான் சொல்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில். அதான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஏஜி அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஃபார்ம் ஆகிடும். செவன்த் டீகம்போஷன் ஆஃப் த ஹீட்டிங் ஈவன் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது என்ன ஒடுக்கத்துக்கு தேவையான ஒரு பொருள் நம்ம இந்த இடத்துல கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஒடுங்கி போயிடும், அதுவாகவே மாறிடும் அப்படின்றத கொடுத்துருக்கோம்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொன்று பார்த்துருந்தோம், மெட்டல் ரிடக்ஷன். மெட்டலை வச்சே நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு. உலோகத்தை வச்சே நம்ம என்ன பண்ண முடியுமா, மாற்ற முடியும் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஆட்டோ ரிடக்ஷனுக்கு முன்னாடி டாபிக் ரிடக்ஷன் பை மெட்டல், உலோகத்தை வைத்து ஒடுக்குதல், ஒடுக்கம் பை உலோகத்தை வைத்து ஒடுக்குதல். அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்னா அலுமினியமும் குரோமியமும் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் அலுமினியம் குரோமியம் வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ தான் நம்ம இந்த வீடியோவில் இதில் பார்த்தோம், கார்பன் மேலே இருக்க வரைக்கும் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நான் அயன் எடுத்துக்கிட்டேன்னா அது எதுவும் பண்ண முடியாது. ஆனால் எப்போ இந்த கார்பன் அயனுக்கு கீழே எஃப்இக்கு கீழே வருதோ அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒடுக்க முடியும் அப்படின்னு. அதே கேஸ் தான் குரோமியம் இங்கே இருக்குது, அலுமினியம் இங்கே இருக்குது. அப்போ குரோமியமுக்கு முன்னாடி எனது அலுமினியம் சீக்கிரமாக ஆக்சிஜனோட சேர்ந்துடும். நான் குரோமியமை பிரிக்கணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம், குரோமியம் ஆக்சைடாக இருக்கும், CrOவாக இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா CrOன்னு இருக்குது. இதோட நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் அலுமினியமை சேர்க்குறேன். இதோட நான் அலுமினியமை சேர்த்தேன் அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட என்ன பண்ணும், அலுமினியம் கொஞ்சோண்டு வெப்பநிலை, அதாவது அலுமினியத்தோட வெப்பநிலை வந்து அலுமினியம் ஆக்சிஜனோட சேர்ந்துடும். அப்போ எனக்கு என்ன கிடச்சிடும், குரோமியம் தனியாக வெளியே கிடச்சிடும், ப்ளஸ் அலுமினியம் வந்து இது அலுமினியம் ஆக்சைடு AlO2 என்ன பண்ண போகுது, எனக்கு தனியாக அலுமினியம் கிடச்சிட போகுது. ஏன்னா இங்கே எனக்கு தெரியும் இந்த படத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க குரோமியம் மேலே இருக்குது, அலுமினியம் என்னது கீழே இருக்குது. இந்த முறை மூலமாக என்ன பண்ணலாம், ஒரு உலோகத்தையே இன்னொரு உலோகத்திலேருந்து ஆக்சிஜனை பிரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்க விஷயங்கள். நம்மளுக்கு இந்த இடத்துல ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எலிங்கம் டயக்ராமில் Al2 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் Cr2. அலுமினியம் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அலுமினியமை நம்ம ஒடுக்கும் பொருளாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ ஒரு இரும்பு வச்சு பார்த்தோமா இல்லையா, இரும்பு கார்பன் மோனாக்சைடு 1000 கெல்வின் அப்படின்னு. அதுதான் இந்த பாயிண்ட்டில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ஈக்குவேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். ரைட். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். ஸோ எல்லாருமே தவறு பண்ணுவாங்க, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதே தான் இவரில் என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன், அதாவது வெப்ப இயக்கவியல், அது வெப்பத்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ ஹீட் பண்ணால் இப்படி ஆகும், இவ்வளோ வந்து சூடு பண்ணால் இவ்வளோ ஆகும் அப்படிங்கிற தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் அதை மட்டும்தான் பண்ணியிருக்காரு தவிர மீதி எதுவுமே என்ன பண்ணல அவர், மீதியெல்லாம் கன்சிடர் பண்ணல. இதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. ரைட். அடுத்து என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனாக அவர் சொல்லலை. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னது, இப்போ நான் உட்காந்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் பாட்டுக்கு என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ எவ்வளோ டிகிரிக்கு அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்போ இந்த ரியாக்ஷன் எவ்வளோ வேகமாக நடக்கும், உடனே நடந்துருமா இல்லை உடனே நடக்காதா, மெதுவாக நடக்குமா ஸ்லோவாக நடக்குமா அப்படிங்கிற விஷயம் எனக்கு என்னது இந்த இடத்துல அவர் அதை சொல்லலை, அதை பற்றி எனக்கு தெரியாது. அடுத்து என்ன அப்படின்னா இந்த டெல்டா ஜியோட வேல்யூ. டெல்டா ஜிங்கிறது அவர் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூக்லிபிரியம்னா அது சமநிலை. என்றைக்குமே எந்த ஒரு வேதிப்பொருள், எந்த ஒரு உலோகமாக இருக்கட்டும், எந்த ஒரு தனிமமாக இருக்கட்டும், எந்த ஒரு எலமெண்ட் ஆர் மெட்டல், இட் நெவர் பி இன் அ யூக்லிபிரியம் ஸ்டேட். இப்போ ஆக்சிஜன் நான் வந்து இரும்பு ராடு வச்சுருக்கேன், இரும்பு ராடை வந்து நான் என்ன பண்ணுறேன் இப்படி நீளமாக வச்சுருக்கேன், காற்றுல வச்சுருக்கேன் அப்படின்னா இரும்பு ராடு எப்பயுமே அப்படி இருக்குமா, அதுமாரி என்ன பண்ண போகுது, ஆக்சிஜன் சீக்கிரமாக சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகி இரும்பு துருப்பிடிக்க செய்யும். எப்பயுமே அது சாதாரண நிலையில் இருக்காது. அப்போ அவர் அந்த ஒரு ஈக்லிபிரியம்ன்ற ஒரு பேரை வச்சு, அதாவது சமநிலைன்ற ஒரு பேரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே அசம்ஷன் பண்ண முடியாது, எதையுமே நம்ம அசியூம் பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இவர் வெறும் அசம்ஷன் வச்சு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த அசம்ஷன் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. இதுதான் இந்த எலிங்கம் டயக்ராமில் இருக்க லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் அப்படிங்கிறத நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரோகெமிக்கல், அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஹெரால்டு மூலமாக, அடுத்து ரிஃபைனிங் ப்ராசஸ், லாஸ்ட்டு பாலிஷ் போடுவோம்ல அந்த பாலிஷ் போட்ட ப்ராசஸ், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதில் உள்ள 2-3 வீடியோ. ஸோ இந்த நிறைய மெத்தட்ஸ் இருக்கா, வேப்பர் மெத்தடு, அதுக்கப்புறம் ஜோன் ரிஃபைனிங், இந்த மெத்தட்ஸ்க்குரிய வீடியோவெல்லாம் என்ன பண்ணுறேன், வீடியோவாக அதாவது உங்களுக்கு ஒரு அனிமேஷன் வீடியோவை போட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதனால் அப்படி போட்டேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணாதவங்க உடனே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.